பாரதிய ஜனதா கட்சியின் வத்தலக்குண்டு வடக்கு ஒன்றிய புதிய தலைவராக கருணாநிதி தேர்வு செய்யப்பட்டு பொறுப்பேற்றுக் கொண்டார். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு கணேஷ் மகாலில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நடைபெற்ற கிளைக்கழக உறுப்பினர்கள் மூலம் நடத்திய ஒன்றிய தேர்தலில் வடக்கு ஒன்றிய தலைவராக கருணாநிதி தேர்ந்தெடுக்கப்பட்டார். நிகழ்ச்சிக்கு பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் பார்வையாளராக கோவிந்தராஜ் மற்றும் பாலமுருகன் தலைமை வகித்தனர். பாரதிய ஜனதா கட்சியின் தெற்கு ஒன்றிய தலைவர் செந்தில்குமார், பாரதிய ஜனதா கட்சியின் வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட தலைவர் ராஜா, பொதுக்குழு உறுப்பினர் சீனிவாசன் முன்னிலை வகித்தனர். இதில் பாரதிய ஜனதா கட்சியின் வடக்கு ஒன்றிய தலைவராக கருணாநிதி தேர்ந்தெடுக்கப்பட்டு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் ஒன்றிய தலைவர் அன்பு செழியன் வாழ்த்தி பேசினர். ஒன்றிய துணைத் தலைவர் ரகுபதி, செயலாளர்கள் மதுரை வீரன், நீலமேகம், துணைத் தலைவர் சின்னையா, முருகானந்தம், ஒன்றிய செயலாளர் முத்துராமன், தரகுதள பிரிவு மாவட்ட செயலாளர் அன்பு செல்வம், ஒன்றிய செயலாளர்கள் முத்துப்பாண்டி, குணசேகரன், பொருளாளர் கோபால், ஜீவானந்தம் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பாரதிய ஜனதா கட்சியின் மண்டல தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அடுத்த 3 ஆண்டு காலத்துக்கு மண்டல பகுதியின் பாரதிய ஜனதா கட்சியை வளர்க்கும் பொறுப்பினை நான் உளமாற ஏற்கிறேன். இப்பொறுப்பினை எந்தவித விருப்பு வெறுப்பிற்கு அப்பாற்பட்டு என்றும் கட்சியை வளர்ச்சி பாதையில் வழிநடத்தி செல்வேன் என்று என் பகுதியில் முதல்நிலை கட்சியாக உருவாக்கி நடைபெறும் அனைத்து தேர்தலிலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளரை வெற்றி பெற செய்யும் அனைத்து பொறுப்பினையும் நான் ஏற்று அதனை நிறைவேற்றி உங்களோட கூட இருக்க எல்லாருமே மண்டல தலைவர் தான் அப்படின்னு மாவட்ட தலைவர் சொன்னார். அன்பு செழியனை செய்ய நாம் எல்லாருமே பரிந்துரை பண்ணணும். அவ்வளோ தூரம் அன்பு செழியனை தான் பரிந்துரை பண்ணணும். ஆனால் அவங்க வயசுக்கு முன் காரணமாக ஒரு 10 பேர்கிட்ட செலெக்ஷன் பண்ணி நம்ம ஒரு ஆளை தேர்ந்தெடுத்துருக்காங்க. இதில் நிலக்கோட்டையில் வடக்கு மண்டலத்தில் நம்ம தேர்ந்தெடுத்துருக்காங்க அப்புறம். ஆனால் தேர்ந்தெடுத்ததில் நான் மண்டல தலைவர் யாருமே நினச்சிக்காதீங்க. எல்லாருமே மண்டல தலைவர் தான். நீங்கள் இல்லாமல் எந்த வேலையுமே செய்ய மாட்டோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை கேட்டு தான் செய்ய போகிறோம். இது கருணாநிதி மண்டல தலைவர் ஆகிட்டாரு எப்படிங்க அப்படின்லாம் இல்லை. கட்சி அங்கீகாரம் எனக்கு கொடுத்து நாளைக்கு உங்களுக்கு இந்த பொறுப்பு தருவாங்க. யாருக்கிட்டேனே சொல்ல மாட்டாங்க. ஆமாம், எல்லாம் நீங்கள் எவ்வளோ தூரம் சிறப்பாக செய்கிறீங்களோ அவ்வளோ தூரம் நானும் சிறப்பாக செய்வேன் எல்லாத்துக்கும். அவ்வளோதான். நம்ம ஒத்துழைப்போடு தான் எப்பயுமே செய்ய போகிறோம். யாரும் இந்த போட்டா போடலை, இந்த போட்டா வரலை, பெரியவங்க வயசுக்கு மூத்தவங்களை எந்த கருத்தாக இருந்தாலும் சொல்லுங்கள். அதை முழுமையாக ஏற்று எல்லாம் செஞ்சு தருவோம். அதுக்கு இந்த புதுசாக மண்டல தலைவர் நான் பொறுப்பு எடுத்திருக்கேன். எனக்கு பின்னாடி மண்டல தலைவராக அன்பு செழியனை எப்பயுமே கூட இருப்பார். அவர் இல்லாமல் எந்த வேலையும் செய்ய மாட்டான். இந்த மண்டலத்தில் அவர் சிறப்பாக வழிநடத்துகிறார். 32 வருஷமாக வழிநடத்துறவர். அவர் பூத்தை போட்டு வழிநடத்திருக்காங்க. அதை நம்ம பயன்படுத்திக்கணும். நமது பகுதி செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள உங்கள் சாணக்கியன் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.